என்னை அமைதியாக உறங்க விடுங்கள். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கருணை கொலை அனுமதி. ஸ்பெயினைச் சேர்ந்த 25 வயதுடைய நொலியா கஸ்டிலோ ரமோஸ் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த கொடூரமான கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தினால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார். இதனால் தற்கொலைக்கு முயன்ற அவர் உயிர் பிழைத்த போதிலும் அவரது இடுப்புக்கு கீழ்ப்பகுதி முழுமையாக செயலிழந்தது. எனது ஆறாத துயரத்தை நிறுத்த விரும்புகிறேன், நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன் என கோரிய அவர் கருணை கொலைக்கு அனுமதி கோரியிருந்தார். தற்போது ஸ்பெயின் அரசியல் சாசன நீதிமன்றம் மற்றும் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் இதற்கு உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளன. நொலியாவின் தந்தை கத்தோலிக்க திருச்சபையின் ஆதரவுடன் தனது மகளின் முடிவிற்கு எதிராக 18 மாதங்களாக போராடி வந்தார். எனது மகளுக்கு சரியான முடிவெடுக்கும் திறன் இல்லை, உயிரை பாதுகாப்பதே அரசின் கடமை என்று அவர் நீதிமன்றத்தில் வாதிட்டார். எனினும் ஒரு தனிநபரின் கௌரவமான மரணத்திற்கான உரிமை ரைட் டு டை வித் டிக்னிட்டி மதித்து நொலியாவின் கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு அதன் பின் விளைவுகளாக ஏற்படும் மன மற்றும் உடல் ரீதியான பாதுகாப்புகளுக்காக கருணை கொலை வழங்கப்படுவது சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது.